Hi, I am from TopSkill. லாஸ்ட் வீடியோவில் நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்பில் ஃபார் லூப் மட்டும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் லூப்பில் ஒயில் அண்டு டூ ஒயில் லூப் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒயில் லூப்னா என்ன? லூப்னாலே நம்மளுக்கு தெரியும், ஒரு பிளாக்கை செவரல் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஒயில் லூப் அப்படின்றது சேம். அதே மாதிரி தான் ஃபார் லூப் அப்படின்றதுல நம்ம இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்டேஷன் எல்லாமே சிங்கிள் லைன்ல நம்ம முடிச்சிடும். ஒயில் லூப்ல எப்படி நம்ம கொடுப்போம்னா, அதோட சின்டாக்ஸ் ஒயில் அப்படின்றது பக்கத்துல பிராக்கெட்குள்ள நம்ம என்ன கண்டிஷன் அப்படின்றத மட்டும் கொடுத்துரும். தென் பாடி ஆஃப் தி லூப்ல தான் நம்ம அப்டேஷன், பிரிண்ட், ஐயோட வேல்யூ எல்லாமே பண்ணுவோம். அப்ப இனிஷியலைசேஷன் எங்க பண்ணுவோம் அப்படின்னா, ஒயிலுக்கு மேலதான் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். இந்த வீடியோல பார்த்தா, இந்த ஃப்ளோ சார்ட்ல பார்த்தா தெரியும், int I equal to 1 அப்படின்னு ஒயிலுக்கு மேலேயே நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அப்போ இனிஷியலைஸ் பண்ணுறப்ப ஒயிலில் கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா தான் பாடி ஆஃப் தி லூப்புக்குள்ளே போகும். என்னோட கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஃபாரில் நம்ம சிங்கிள் லைனில் பண்ணியிருப்போம். ஒயிலில் நம்ம பக்கத்தில் கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிவிட்டு அந்த பாடி ஆஃப் தி லூப்புக்குள்ளே தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ print numbers from 1 to 10 அதே தான் நம்ம ஃபார் லூப்ல பார்த்த சேம் கொஸ்டின் தான். ஆனால் நம்ம ஒயில் லூப் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டர் ஃபைல் ஆஷ் இன்க்ளூட் stdio.h அப்படின்ற ஹெட்டர் ஃபைல், தென் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனுக்கு அடுத்து நம்ம ஃபார் லூப்ல ஐயை டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருப்போம். இப்போ ஒயில் லூப்ல ஐயை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம், i ஈக்குவல் டு 1 அப்படின்னு. தென் ஒயில் i லெஸ் தென் ஈக்குவல் டு 10, என்னோட ஐயோட வேல்யூ 10 வர்ற வரையும் என்னோட பாடி ஆஃப் தி லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். ஒன்ஸ் 11 வந்துருச்சு அப்படின்னா அது எண்ட் ஆஃப் தி லூப் வந்துடணும். தென் ஒயில் லூப்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். தென் அப்டேஷன். இப்போ இதை ரன் பண்ணிடலாம். ரன் பண்ணோம் அப்படின்னா சேம் நம்மளுக்கு ஃபார் லூப்புக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே தான் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வரை நம்மளுக்கு வந்துருச்சு. இதுதான் ஒயில் லூப். ஃபார் லூப்னா நம்ம சிங்கிள் லைன்ல கொடுப்போம். ஒயில் லூப்ல வந்துட்டு கண்டிஷன் மட்டும் கொடுத்துட்டு பாடி ஆஃப் தி லூப்ல தான் அப்டேஷன் எல்லாமே கொடுப்போம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு டூ ஒயில் லூப். டூ ஒயில் லூப் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஒயில் லூப், ஃபார் லூப்லலாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா பாடி ஆஃப் தி லூப்குள்ளேயே போகும். ஆனா டூ ஒயில் லூப்ல பாடி ஆஃப் தி லூப் அட்லீஸ்ட் ஒன்ஸ்னாலும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் கண்டிஷனை செக் பண்ணும். அதுதான் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்றது. அட்லீஸ்ட் ஒன் டைம்னாலும் நம்மளோட பாடி ஆஃப் தி லூப் எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ இனிஷியலைசேஷன் எல்லாமே கொடுத்துருவோம். அந்த பாடி ஆஃப் தி லூப்குள்ள நம்ம என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அது ஒன் ப்ராசஸ் ஆகிட்டு தான் நம்மளுக்கு கண்டிஷனே டெஸ்ட் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். இல்லை அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆயிரும். இதுதான் டூ ஒயில் லூப். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் என்ன கொஸ்டின் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் program to add numbers until the user enter 0. யூசர் வந்து இன்புட் வாங்கிக்கிட்டே இருக்கணும். யூசர் கொடுக்குற இன்புட்டோட வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடி கொடுத்த வர எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி அதோட சம் வேல்யூ மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹேஷ் இன்க்ளூட் stdio.h அப்படின்ற ஹெட்டர், தென் மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள யூசர்கிட்ட தான் நம்பர் வாங்க போறோம். ஸோ இன்ட் நம்பர் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். சம் பண்ண போறோம். யூசர் கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் அதோட வேல்யூ 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். இப்போ இதுக்காக யூஸ் பண்ற லூப் டூ ஒயில் லூப். யூசர்ட்ட இருந்து நான் இன்புட் வாங்கிக்கிட்டே இருக்கணும். என்டர் எ நம்பர் அப்படின்றத நான் டூவோட பாடி ஆஃப் தி லூப்குள்ள கொடுத்துறேன். தென் யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குறேன். அந்த இன்புட்டை சம்ல போய் நான் ஆட் பண்றேன். அதனாலதான் சம் பிளஸ் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அப்ப யூசர் கொடுக்குற இன்புட் ஆல்ரெடி சம்மோட வேல்யூ 0ன்னு இருக்கு. இப்போ நான் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா 0 + 1 சம்மோட வேல்யூ 1 அப்படின்னு எனக்கு அப்டேட் ஆயிரும். தென் ஒயில் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0, என்னோட வேல்யூ என்னவா இருக்கக்கூடாது, 0வா இருக்கக்கூடாது. அப்படி 0வா இருந்துச்சு அப்படின்னா கீழே பிரிண்ட்எஃப்ல என்ன கொடுத்துருக்கேன், சம்மோட வேல்யூ ஃபுல்லா எனக்கு பிரிண்ட் பண்ணிடு. இதுவரை என்ன சம் வேல்யூ இருக்கோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ண எனக்கு என்டர் எ நம்பர்னு கேட்குது. நான் 6 கொடுக்கேன். தென் திரும்ப கேட்குது, ஏன்னா என்னோட வேல்யூ 0 கிடையாது. 3 8 இது மாதிரி எத்தனை நம்பர்னாலும் நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம். இப்போ நான் 0 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு சம்மோட வேல்யூ இதுக்கு முன்னாடி வரைய நான் கொடுத்த வேல்யூ
6 + 3 9, 9 + 8 17, 17 + 4 21 அப்படின்ற சம்மோட வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆயிருச்சு. எதுக்காக நான் ஒயில் லூப் ஃபர்ஸ்ட் கொடுக்கல, டூ ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூசர்ட்ட இருந்து நம்மளால இன்புட் வாங்கவே முடியாது. ஒயில் லூப் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு சம் அப்படின்றதோட வேல்யூவே ரிட்டர்ன் ஆகும். இதே நான் டூ ஒயில் லூப் கொடுத்ததுனால தான் எனக்கு யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்க முடியுது, அந்த சம்மோட வேல்யூல போய் அந்த இன்புட்டை ஆட் பண்ண முடியுது. இதுதான் டூ ஒயில் லூப் அப்படின்ற கான்செப்ட். பாடி ஆஃப் தி லூப் அட்லீஸ்ட் ஒன் டைம்னாலும் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ அப்படின்னா கண்டிஷனை செக் பண்றதுக்கு பிஃபோரா. இப்போ பார்த்த ஒயில் அண்ட் டூ ஒயில் லூப்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாப் ஸ்கில் அகாடமிக்கு நேரில் வந்து விசிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு கான்டாக்டும் பண்ணலாம். தேங்க்யூ.